விஜயை எதை வச்சு அடித்தாங்களோ அதை வச்சு நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக திரு விஜய் அவர்களோட அரசியல் வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திரு விஜய் அவர்களோட பிரச்சார பயணம் இதுதான். இதை அஃபிஷியலாக ஆனந்த் அவர்களே புசி ஆனந்த் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியலி ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. கடந்த ஒரு மாதம் வரைக்குமே நாம் தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிவிட்டது. ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது. ஸோ கூட்டணிக்கான முயற்சிகள் இப்போதைக்கு கிடையாது. ஸோ விஜய் அவர்களோட தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக கூடயும் கிடையாது, பிஜேபிக்கு கூடயும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை திரு விஜய் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் இறுதியிலேருந்து திரு விஜய் அவர்களோட பிரம்மாண்டமான அரசியல் பயணம் 234 தொகுதியிலையும் தொடங்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்பு பிரம்மாண்டமான மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தன்னோட அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேமுதிக சார்பாக உங்கள் வீடு தேடி அப்படிங்கிற ஒரு பயணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி பாமக சைடாக உரிமை மீட்பு எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்ய போகிறாங்க. அதிமுக சார்பாக ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்காங்க. நம்ம திமுக சார்பாக உங்களோட ஸ்டாலின் ஓரணியில் ஸ்டாலின் அப்படிங்கிற பயணத்தை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் கூட ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பேர் வச்சுருக்காங்க. அதாவது கொள்கை பரப்பு 2வது பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடந்தது. அப்போ புசி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை முன் வச்சிருக்காங்க. அந்த ஒரு வாசக மூலமாக தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புரட்சி பயணம் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புசி ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஜேவினா என்ன அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜேவினா ஜனநாயகன் விஜயா அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது. ஆனால் அது கிடையாது. ஜேவினா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எதுக்காக ஜோசப் விஜய் அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை வச்சு தான் பிரச்சாரம் முழுவதும் பிரச்சாரத்தை பண்ண போகிறாங்களா. மக்கள் விரும்பும் வேட்பாளர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பெயரில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 மெர்சல் திரைப்படம் வெளியாகும் போது தளபதி விஜய்க்கு முதல் அரசியல் சிக்கலே மெர்சல் திரைப்படம் மூலமாக தான். அதுக்கு முன்பு வந்துச்சு. ஆனால் நடுவில் ஒரு 5 வருஷமாக எந்த ஒரு அரசியல் சிக்கலும் இல்லாமல் இருந்துச்சு. மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறமா தான் இளைய தளபதியாக இருந்த விஜய் தளபதியாக உருவெடுத்தாங்க. அரசியல் பிரச்சனை விஜய் மீது அதிகமாகவே இருந்தது. அப்போ பிஜேபி நிர்வாகி ஆர் ராசா அவர்கள் ஜோசப் விஜய் இவர் சிறுபான்மை மக்களோட இருந்தவர், அதனால தான் இந்த மாதிரி படத்தை பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவரோட மதத்தை வச்சு இவங்களை விஜய் விமர்சனம் செஞ்சாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் பிஜேபியோட முழு வாக்குகளையும் தமிழகத்தில் உடைக்கணும், பிஜேபியோட முழு வாக்குகளையும் நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு வாசகத்து மூலமாகவே தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி தான் என்னை கலாச்சிங்கட்டாண்டா, என்னை விமர்சனம் செஞ்சீங்களே, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான். ஸோ நானும் சிறுபான்மை மக்களாக இருந்தவன் தான். ஸோ நானும் சிறுபான்மை தான் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரில் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு வெற்றி பிரச்சாரமாக ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஜய் அவர்களை எல்லாரும் ஒரு சின்ன கடல் அலை மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு பெரிய சுனாமியை 2026 சட்டமன்ற தேர்தலில் கிரியேட் பண்ண போகிறாங்க. அரசியல் கட்சிகள் எல்லாமே சம பயத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்டாக இருக்கும் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது?
விஜயை எதை வச்சு அடித்தாங்களோ அதை வச்சு நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக திரு விஜய் அவர்களோட அரசியல் வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திரு விஜய் அவர்களோட பிரச்சார பயணம் வந்து இதுதான். இதை வந்து அஃபிஷியலாக ஆனந்த் அவர்களே, புசி ஆனந்த் அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியலி வந்து ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. கடந்த ஒரு மாதம் வரைக்குமே வந்து நாம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசினோம். ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்தை கிளியராக வந்து சொல்லிவிட்டது. ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது, ஸோ கூட்டணிக்கான முயற்சிகள் இப்போதைக்கு கிடையாது. ஸோ விஜய் அவர்களோட தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக கூடயும் கிடையாது, பிஜேபி கூடயும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் இறுதியிலேருந்து திரு விஜய் அவர்களோட பிரம்மாண்டமான அரசியல் பயணம் 234 தொகுதியிலையும் வந்து தொடங்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்பு வந்து பிரம்மாண்டமான மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து தன்னோட அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேமுதிக சார்பாக வந்து உங்கள் வீடு தேடி அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி பாமக சைடாக வந்து உரிமை மீட்பு எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்ய போகிறாங்க. அதிமுக சார்பாக வந்து ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம திமுக சார்பாக உங்களோட ஸ்டாலின் ஓரணியில் ஸ்டாலின் அப்படிங்கிற பயணத்தை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் கூட வந்து ஏதோ ஒரு பெயர் வந்து வச்சுருக்காங்க, ஆனால் விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பெயர் வந்து வச்சுருக்காங்க. அதாவது கொள்கை பரப்பு 2வது பொதுக்குழு கூட்டம் வந்து சேலத்தில் வந்து நடந்தது. அப்போ வந்து புசி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த ஒரு வாசக மூலமாக தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புரட்சி பயணம் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புசி ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஜேவினா என்ன அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஜேவினா ஜனநாயகன் விஜயா அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது. ஆனால் அது கிடையாது, ஜேவினா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எதுக்காக ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை வச்சு தான் வந்து பிரச்சாரம் முழுவதும் பிரச்சாரத்தை வந்து பண்ண போகிறாங்களாம். மக்கள் விரும்பும் வேட்பாளர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பெயரில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2017 மெர்சல் திரைப்படம் வெளியாகும் போது தளபதி விஜய்க்கு வந்த முதல் அரசியல் சிக்கலே வந்து மெர்சல் திரைப்படம் மூலமாக தான். அதுக்கு முன்பு வந்துச்சு, ஆனால் நடுவில் ஒரு 5 வருஷமாக எந்த ஒரு அரசியல் சிக்கலும் இல்லாமல் இருந்துச்சு. மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறமா தான் வந்து இளைய தளபதியாக இருந்த விஜய் தளபதியாக வந்து உருவெடுத்தாங்க. அரசியல் பிரச்சனை விஜய் மீது அதிகமாகவே இருந்தது. அப்போ வந்து பிஜேபி நிர்வாகி ஆர் ராசா அவர்கள் ஜோசப் விஜய் இவர் வந்து சிறுபான்மை மக்களோட இருந்தவர், அதனால தான் இந்த மாதிரி படத்தை வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவரோட மதத்தை வச்சு இவங்களை விஜயை வந்து விமர்சனம் வந்து செஞ்சாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் பிஜேபியோட முழு வாக்குகளையும் வந்து தமிழகத்தில் வந்து உடைக்கணும், பிஜேபியோட முழு வாக்குகளையும் நாம் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு வாசகத்து மூலமாகவே வந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி தான் என்னை கலாச்சிக்கிட்டாண்டா, என்னை விமர்சனம் செஞ்சீங்களே, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான், ஸோ வந்து நானும் சிறுபான்மை மக்களாக இருந்தவன் தான், ஸோ நானும் சிறுபான்மை தான் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரில் வந்து திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு வெற்றி பிரச்சாரமாக ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஜய் அவர்களை எல்லாரும் வந்து ஒரு சின்ன கடல் அலை மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு பெரிய சுனாமியை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து சம பயத்தில் வந்து இருக்காங்க. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸான மூமெண்ட்டாக இருக்கும் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது?